பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் மூலமாய் வருகிறது. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதன் காரியம் என்னவென்றால், ஈசாக்குக்காக பெண் பார்க்க போன இடத்தில் அந்த ஊழியக்காரரை பார்த்து ரெபேக்காளுடைய மாமாவும் தகப்பனும் சொல்கிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்திருக்கிறது, அதனால் நாங்கள் ஒன்றும் நலமோ பலமோ சொல்லக்கூடாது என்று சொல்கிற மாதிரியாய் இந்த வார்த்தை இருக்கிறது. இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், எந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை நாம் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் மூலமாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, மற்றவர்கள் மூலமாய் செல்லும் பொழுது, அந்த காரியத்தை குறித்து நாம் எதையாவது பேசிக்கொண்டு தவறாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை பேசக்கூடாது என்று சொல்கிறார். அது எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த காரியம் கர்த்தரால் வரும் பொழுது நம் மாம்சீகமாய் தவறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது என்று கர்த்தர் இதன் மூலமாக சொல்கிறார். அதனால் அந்த நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அந்த மாதிரி தவறாக ஏதாவது பேசி விடாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த தெய்வமே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ சொன்ன வார்த்தையின்பட எந்தெந்த காரியம் கர்த்தரால் வருகிறது என்பதை, மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த கர்த்தருடைய வேலைக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய் நலம் பொலம் அல்லாத வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உணர்வை கொடுத்து எங்கள் வாயின் வார்த்தை நலம் உள்ளதாய் தேவன் விரும்புகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்த எங்கள் வாயை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எந்த தேவையில்லாத வார்த்தையும் வராதபடிக்கு எங்கள் வாயை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும்.